ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தங்கச்சி வந்து ஒரு 12 o'clock போல் கால் பண்ணி ஷாப்பிங் போகலான்னு சொல்லியிருந்தா. ஸோ அந்த டைமில் நான் எதுவுமே சமைக்கலை. ஸோ சீக்கிரமாக போயிட்டு சிம்பிளாக பீக்கங்காய் தோல் சட்னியும் ரசம் மட்டும் வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு ஒரு 4 o'clock போல் தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பெருந்தெரு ரோட்டில் இருக்க ரிலையன்ஸ் மாலுக்கு தான் நான், அம்மா, தங்கச்சி 3 பேர் வந்தோம். ஹஸ்பண்ட் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. 1 month முன்னாடி தான் வந்து நானே என் தங்கச்சியும் ட்ரெண்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஃபுட்வேர் கூப்பனும் நார்மலாக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கூப்பன் கொடுத்துருந்தாங்க. வரலாம்னு நினச்சிட்டே இருந்தோம், பட் டைமே இல்லை. ஸோ அதனால ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டைம் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுட்வேர் கூப்பன் வேலிடிட்டி மட்டும் இந்த Jan 15th வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஃபுட்வேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நிறைய ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. தங்கச்சியும் அம்மாவும் தான் ஸ்லிப்பர் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் பெஸ்ட் சைட் போனப்போ தான் ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன். ஸோ எனக்கு இப்போ எதுவும் தேவைப்படலை. ஸோ நான் எதுவும் வாங்கலை. அவங்க 2 பேர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பாவை மட்டும் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா ரொம்ப குஷியாயிடுவா. ஓடிட்டே இருப்பா. அவளை பிடிக்கவே முடியாது. சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெளியிலலாம் வரும்போது. ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து பை டு கெட் 1 ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கூப்பன் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு கூப்பன் வச்சுருந்தோம் அப்படின்னா 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 500 ஆஃபர். இதுவே வந்து 2 கூப்பன் வச்சுருந்தோம் அப்படின்னா 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 2000 ஆஃபர். எல்லாத்துக்குமே கிட்ஸ், மென்ஸ், உமன்ஸ் எல்லாத்துக்குமே இதே ஆஃபரை தான் போட்டிருந்தாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நானும் என் தங்கச்சியும் வந்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ்க்கு வந்து 50-50 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பொங்கல் வரப்போகிறதுனால நிறைய ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பவே நானும் என் தங்கச்சியும் நிறைய வாங்கிட்டோம். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீக் தான் போயிட்டு பொங்கல் பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்தோம். பாப்பாவுக்கு 2 பேருக்குமே பட்டு பாவாடை வந்து வாங்கிட்டோம் பொங்கலுக்கு. ஸோ இப்போ கேஷுவல் வியர் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். குட்டீஸ்க்குமே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. குட்டீஸ் எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து டெய்லி வியர் பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு டிஷர்ட்ஸ்லாம் பார்த்தோம், பட் அவளுக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ அதனால ஃப்ராக் இல்லைன்னா வெஸ்டர்ன் வியருக்கு எது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு வர ட்ரெஸ் எடுக்கிறோன்னே ஒரே குஷி தான் அவளுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸையும் வச்சு பார்க்கும்போது ஆசையா பார்த்துட்டு இருந்தா. ஒரு வழியா அவளுக்கு ஒரு 3 ட்ரெஸ் வந்து செட் ஆயிருக்கு. சரி ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரெஸ் எடுக்கும் போதே கொஞ்சம் சைஸ் பெருசா எடுத்துட்டோம் போல. ஸோ அவளுக்கு அது செட் ஆகல, கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. மற்ற 2 ட்ரெஸ் அவளுக்கு செட் ஆயிடுச்சு. இது மட்டும் சைஸ் மாத்திக்கிட்டோம்.
ட்ரையல் பார்த்தாச்சு. இப்போ 3 ட்ரெஸ்ஸுமே அவளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற ட்ரெஸ் நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை. ஸோ இது மட்டும்தான் எடுத்தேன். பாப்பாக்கு எடுத்தாச்சு. இப்போ அம்மா மட்டும் பேன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் ட்ரெஸ் பார்த்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் பில் போட்டுட்டு இங்கிருந்து கிளம்பிட்டோம். பாப்பா அதுக்குள்ள பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அம்மா வீட்டில இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு அம்மா ஊட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்குள்ள ஊட்டி விடுறதுக்குள்ள லைட்டாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி மட்டும் ஆர்டர் பண்ணோம். பாப்பா வேற ரொம்ப பசியில இருந்தா. ஒரு வழியா அவளுக்கு அம்மா வந்து ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டாங்க. சில்லி ஆர்டர் பண்ணதும் வந்துருச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் வந்து அரஃபா போகலான்னு இருக்கோம். பாப்பாவுக்கு பொங்கலுக்கெல்லாம் எதுவுமே வாங்கலை. ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். வளையல்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அதனால் இந்த நியூ அரஃபா வந்து போனதே இல்லை. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். நியூ அரஃபா வந்து கடைவீதியில் இருக்க மாதிரி சின்ன கடையாக இல்லை. இது நல்லா பெருசாகவே இருக்குது. கலெக்ஷன்ஸுமே எல்லாத்துலேயுமே நிறைய வச்சுருந்தாங்க. கேச்சஸ் அப்புறம் டிக்டாக் கிளிப்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இது எல்லாமே தீந்து போச்சு வீட்டில். ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். இந்த சைடு வந்து ஹேர் பேண்டில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நாளாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் சகஸ் குட்டிக்கு ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொங்கலுக்கு எடுத்த சாரீக்கு மேட்சிங்காக நானும் என் தங்கச்சியும் வந்து ஒரு 2 ஜிம்கி வாங்கிட்டோம். பாப்பா 2 பேர்த்துக்குமே பேங்கிள்ஸ் வாங்கணும். பொங்கல் ட்ரெஸ்க்கு மேட்சாக பேங்கிள்ஸ் செட் ஆகுதான்னு பார்த்துட்ருக்கோம். 2 பேருக்கும் பேங்கிள்ஸ் வாங்கிட்டு கீழே வாங்க வேண்டியது எல்லாமே வாங்கியாச்சு. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸுமே நிறையா வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ அம்மாக்கும் தங்கச்சிக்கும் 2 செட் ஆச்சு. ஸோ அதை வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் நைட் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு சிம்பிளாக பணியாரமும் பாசிப்பருப்பு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் இருக்க தோசை மாவுலையே தான் பணியாரம் செய்ய போகிறேன். பணியாரம் செய்யறதுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளிச்சுட்டு அது கூடவே துருவி வச்ச கேரட்டையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிட்டு அதை வந்து நான் தோசை மாவில் கலந்துக்கிட்டேன். இப்போ பணியாரக்கெல்லாம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து பணியாரம் ஊற்றி எடுத்துட போகிறேன். இன்னொரு பக்கம் பாசிப்பருப்பு குழம்பு செய்யறதுக்கு பருப்பு, காய்கறி இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டு அதையும் தாளிச்சு கொட்டி அதையும் ரெடி பண்ணிட்டேன்.
பாப்பா நான் வரதுக்குள்ளே தூங்கிட்டா. ஸோ அவளை எழுப்பி அவளுக்கு பணியாரம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம். ஸோ இன்னையோட டே எனக்கு சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.